ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்புகிறேன், உன் சந்ததியை நான் பெருக விரும்புகிறேன், நீ உத்தமனாயிருப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. என் மகளே என் மகளே, நீங்கள் உத்தமனாயிருங்க, உண்மையாயிருங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சபைக்கு வந்து போயிட்டு மாத்திரம் வந்து போய்க்கிறீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நொடியை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளுடைய எண்ணங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளுடைய நினைவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகளே என் மகனே, நீங்கள் இருக்க வேண்டும், விசுவாசக்கேற்ற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், விசுவாசக்கேற்ற பொறுமை இருக்க வேண்டும். ஆபிரகாம் 25 வருஷமா அவர் பொறுமையாக இருந்தார். ஆபிரகாம் தகப்பனை விட்டு வரும்பொழுது விசுவாசக்கேற்ற கீழ்ப்படிந்து இருந்தது. அல்லேலூயா. ஈசாக்கை பலியிடுவதற்கு மோரியா மலையில் போறாரு, விசுவாசக்கேற்ற கிரியை இருந்தது. அல்லேலூயா. இங்கே பேதுரு பார்க்கிறோம், ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது உண்மைதான், ராம் முழுவதும் கஷ்டப்பட்டது உண்மைதான், ராம் முழுவதும் அவர் குளூர்ல